பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். போன ஜூன் மந்த் அன்னைக்கு நான் இங்கே ப்ரேயர் மீட்டிங் வந்திருந்தேன். என்ன ரீசன்னா, என்னோடய காலேஜ் விஷயமா இங்கே வந்திருந்தேன். எம்சிஏ சீட்காக கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அது கிடைக்காம நான் அங்கிள் கிட்ட வந்து ஜெபம் பண்ணும்போது அவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. நீ சொல்ல ஆகும், அது கட்டளையிட நிற்குன்ற வார்த்தை எனக்கு கொடுத்தாரு. அதன்படியே நான் ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி இந்த இயர் எனக்கு அந்த காலேஜில் சீட் கூப்பிட்டு கொடுத்தாங்க. அதுக்காக கோடான கோடி நன்றி. ப்ரைஸ் பி டு காட். என் பேர் ஜூடித். நான் பள்ளிக்கரணையிலேருந்து வரேன். நான் ரொம்ப வருஷமாகவே வந்து அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவேன். அப்புறம் இங்கே வந்து 1 இயராக வந்துட்டுருக்கேன். நான் வந்து 2022 வந்து என்னோடய பிஜி முடித்தேன். எனக்கு ஒரு ஜாப் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டே இருந்தேன். லாஸ்ட் இயர் கூட ஃபெப்ரவரி மந்தில் வந்து அங்கிள் வந்து இந்த மாதிரி உன் தலையை நிமிரச் செய்வேன் அப்படின்ற ஒரு வேர்டில் வந்து அங்கிள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ கூட ஃபுல்லாக கண்ணீரோடு இருந்தேன். நான் ஏசப்பா, நான் வந்து இங்கே சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வந்து நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதுக்காக வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது, நெட் எக்ஸாம். ஸோ அதை நான் வந்து ஃபெப்ரவரியில் எழுதி கிளியர் பண்ணிட்டேன். அப்போது கூட வந்து அங்கிள் கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸாம் எழுதினேன். அப்புறம் சில பிரச்சனைகள்னால அந்த எக்ஸாமை திருப்பி எழுத வேண்டியதாக வந்தது. அது வேலிட் இல்லைனால என்னோடய கேட்டகிரியில். ஸோ திருப்பி ஜூனில் எழுதியிருந்தேன். அப்போயும் அங்கிள் வந்து நீ ஒரு டாப்பராக வருவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ திருப்பி அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். நான் வந்து 12th நான் ஒவ்வொரு டெசிஷனும் அங்கிள் கிட்ட கேட்டு இந்த விஷயம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணி கேட்பேன். என்னோடய பிஜி கூட அங்கிள் கிட்ட வந்து இது போகலாமா இல்லை வேறு இது போகலாமா அப்படின்னு கேட்டப்போ அங்கிள் பிஜி பண்ணுன்னு சொன்னாங்க. அந்த இடத்துலையும் எனக்கு வந்து பிரசிடென்ட் கிட்ட கோல்டு மெடல் வாங்குற அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவரோட பிளானில் இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து என்னோட ஏக்கமாக இருந்தது. அப்போ அங்கிள் மூலமா ஒவ்வொரு கைடன்ஸ், அப்புறம் சோர்ந்து போன வெயிட்டிங் பீரியடில் வந்து ரொம்ப கண்ணீரோடு இருப்பேன். நானே ஏசப்பா ஒரு வருஷமாக வெயிட் பண்ணுறேன், இவ்வளோ எல்லாமே அச்சீவ்மெண்ட்டோடு இருந்தாலும் ஏன் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாத வேலையில் அங்கிளோட வேர்ட்ஸ் நிறையா வேலையில் கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதற்காக கர்த்தரை ப்ரைஸ் பண்ணுறேன். அங்கிளுக்கும் தேங்க்யூ. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து என் பிள்ளைகளோடு கூட நீர் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறீர், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் இன்றைக்கு சுத்தம் வைத்திருக்கிறது. தேவ சமூகத்தில் ஜெபத்தில் காத்திருந்த பொழுது இந்த நாள் ஆசீர்வாதத்திற்காக நமக்கு ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை யோசுவா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களை இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நாம் எல்லாரும் அநேக அற்புதங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த இடத்திலே யோசுவா சொல்லுகிறான், அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய சவாலாக யோர்தான் நின்று கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்திற்கு நேராக லட்சக்கணக்கான ஜனங்களை தலைமையேற்றி இந்த யோசுவா கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். கானானுக்குள்ளே இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை கொண்டு சேர்க்கிற ஒரு பெரிய பொறுப்பை அந்த சின்ன யோசுவாவிடத்திலே ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அதற்கு முன்பாக ஒரு பெரிய சவால் ஒன்று இருக்கிறது. வாழ்க்கையிலே அநேக சவால்களை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். வாழ்க்கையிலே தடைகள் இல்லாவிட்டால் நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தை விட்டு விலகி ஓடிவிடுவோம். எதற்காக உபத்திரவங்கள் கொடுக்கப்படுகிறது? அநேக உபத்திரவங்கள் வழியாக நாம் பரமனின் பரலோக தேசத்திற்குள்ளே போவதற்காகத்தான் நமக்கு உபத்திரவங்கள் பாடுகள் எல்லாம் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோசுவாவுடைய கையில் பொறுப்பு கொடுக்கப்பட்ட உடனடியாக அவனுக்கு முன்பாக நிற்கிறது ஒரு பெரிய யோர்தான் நதி. அறுப்பு காலத்தில் யோர்தானிலே தண்ணி கரை புரண்டு ஓடுமாம்.
தண்ணி ஓடுகிற நேரத்தில் இந்த தண்ணீரை கடந்து அக்கறைக்கு போனாதான் அவர்கள் கானான் தேசத்திற்குள்ளே போக முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே முந்தின நாள் இந்த யோசுவா தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த யோர்தானை கடந்து போகக்கூடிய தங்களுக்கு முன்பாக நிற்கிற இந்த சவாலை சமாளிப்பதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்த்து அவர்களை எல்லாரையும் இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ள சொல். அப்போதான் நாளைக்கு காலையில் இந்த யோர்தான் பிளந்து என் பிள்ளைகளுக்கு வழிவிடும். இவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை அவர்கள் அனுபவிக்க முடியும் என்று ஆண்டவர் ஆலோசனை சொன்னதின் பேரிலே அவன் எல்லாரையும் கூட வைத்து அவர்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள சொன்னான். இன்றைக்கு ஆண்டவர் எதற்காக உங்களை கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தம் பண்ணுவதற்காக. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் செய்த அக்கிரமங்கள், துரோகங்கள், பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதங்களை உங்களுக்கு செய்வதற்காக, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நல்ல காரியங்களை உங்களுக்கு செய்ய உங்கள் மேல் ஆண்டவர் ஞாபகம் உள்ளவராய் வந்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா திட்டங்களையும் எல்லா நன்மையான காரியங்களையும் செய்ய உங்கள் மேல் நான் ஞாபகம் உள்ளவராய் நினைவுள்ளவராய் இருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவானதாய் நடந்து விடாமல் சமாதானத்திற்கும் நன்மைக்கு ஏதுவாய் அவைகள் நடப்பதற்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அன்றைக்கு அப்படித்தான் யோசுவா எல்லாரையும் அழைத்து பரிசுத்தம் பண்ணினான். அடுத்த நாள் காலையிலே அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஆசாரிகள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தான் நதியின் கரையிலே கால் வைத்தார்கள். அவ்வளவுதான், யோர்தான் குவியலாக பின்னிட்டு போய்விட்டது. இந்த பக்கமா அந்த பக்கமா போய் வட்டாம் தரையாக அந்த இடம் காணப்பட்டது. யோசுவா 3:17 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள். யோர்தானின் நடுவிலே தண்ணீரில்லாத தரையிலே, யோர்தானின் நடுவிலே தண்ணீரில்லாத தரையிலே அவர்கள் நடந்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு போனார்களாம். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஓடிக்கொண்டிருக்கிற பெரிய யோர்தான் நதி என்ன? உங்களுக்கு சவாலாய் நிற்கிற யோர்தான் நதி என்ன? அதை பார்த்து மலைச்சு போய் இருக்கிறீங்களா? இதை தாண்டி எப்படி நான் அந்த ஆசீர்வாதத்தை கடந்து செல்லுவேன், அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு இருக்கிறீர்களா? இன்றைக்கு மலை போல் இருக்கிற உன்னுடைய பிரச்சனைகள், மலை போல் நிற்கிற தடைகள், மலை போல் இருக்கிற உன்னுடைய கடன்கள் பனி போல மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க காலூன்றி அந்த இடத்துல நடந்து போவீர்கள். நீங்கள் அந்த காரியத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை இலக்கு வைத்து நீங்கள் முன்னேறி போய்கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு வேலையை முன்வைத்து நீங்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறீர்கள். அதற்கான தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு தொழிலை முன்வைத்து முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். கை கொடுக்குமா என்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அநேக சோதனைகள் யோர்தான் போல ஒன்றை சந்திக்கிறதுக்குள்ளால் அடுத்தடுத்து யோர்தானில் பிரவாகித்து வருகிற பெருவெள்ளத்தை போல அடுக்கடுக்காய் உங்களுக்கு முன்பாக சவாலாய் நின்று கொண்டிருக்கலாம். அதை மேற்கொள்ள ஒரே வழி, இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். அப்படின்னா அற்புதத்துக்கு முன்னால நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு நிபந்தனை பரிசுத்தம். நம் எல்லாருக்கும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்று ஒரு பெயர் உண்டு. ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நாம் அனுபவிப்பதற்காகத்தான் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, நிறைவேறுதலை நாம் பார்ப்பதற்கு அதற்குள்ள நிபந்தனைகளை தேவனுடைய பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு இன்றைக்கு ஒரு நிபந்தனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். தானியேலுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுத்தான்.
எருசலேமிலிருந்து கைதியாக கொண்டு வரப்பட்ட நெபுகாத் நேச்சாருடைய அரண்மனைக்குள்ளே வந்தவன். அந்த பாபிலோனுக்கு அவன் வரும்பொழுது ஒரு சிறை கைதியாக, பிணை கைதியாக, ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்டான். ஆனால் அவனுக்கு அந்த நெபுகாத் நேச்சாருடைய அரண்மனையிலே முதலாவது ஒரு அற்பமான ஆரம்பம் கொடுக்கப்பட்டது. மதுபானங்களையும் போஜன பதார்த்தங்களையும் ராஜாவுக்கு தூக்கி கொண்டு செல்லுகிற ஒரு பணிவிடைக்காரனாக ஆண்டவர் அவனை அந்த பாபிலோன் மாகாணத்திலே, அதுக்கு நெபுகாத் நேச்சாருடைய அரண்மனையிலே வைத்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அந்த நெபுகாத் நேச்சாருடைய கட்டளைப்படி அங்கே இருக்கிற வாலிபர்கள் அழகு சௌந்தரியம் உள்ளவர்களாக, ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாறும்படிக்கு அந்த ராஜாவுடைய கட்டளைப்படி அவங்களுக்கு டெய்லி நல்ல நான்வெஜ் ஆகாரமும் அதோடு கூட போஜன பதார்த்தங்களோடு சேர்த்து போதை நிறைந்த திராட்சை ரசங்களை கொடுத்து அவர்களை பராமரிக்கும்படிக்கு, தானியேலுக்கு அப்படித்தான் ராஜாவின் மதுபானமும் திராட்சை ரசமும் கொடுத்து அவனை கொழு கொழுன்னு வளர்க்கணும்னு சொல்லி ராஜா சொன்னார். ஆனால் இந்த தானியேல் என்ன செய்தான்னா, அவனுடைய தலைவனிடத்திலே, அவனை விசாரிக்கிறவனிடத்திலே, அவனுடைய சூப்பர்வைசர் இடத்துல போய் சொல்கிறான், ஐயா தயவு செய்து இந்த மதுபானத்திற்கு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க, இந்த மதுபானம் குடிக்காமலே நான் நல்ல ஆரோக்கியமாக புஷ்டியாக ராஜா எதிர்பார்க்கிற அழகு சௌந்தரியம் உள்ளவனாக, முக கள உள்ளவனாக நான் வந்து நிற்கிறேன் பாருங்க, எனக்கு 10 நாள் அவகாசம் கொடுங்கள் என்று சொல்லி இவனை விசாரிக்கிற அந்த விசாரிப்புக்காரனிடத்தில், இவனை பராமரிக்கிறவனிடத்தில் சொல்லி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவன், சரிப்பா 10 நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன், நீ மதுபானங்களை குடிக்காம ராஜா எதிர்பார்க்கிற முக கலையோட கூட நீ இருந்தீன்னா உன்னை நான் அப்படியே விட்டுறேன். 10 நாட்கள் போனது. ராஜாவின் மதுபானமும் திராட்சை ரசமும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி அதிலே உறுதியாக இருந்தான் என்று தானியேல் 1:8 சொல்லுகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, 10 நாள் கழித்து தானியேல் வந்து முன்னால் நிற்கிறான். மதுபானங்களை குடித்த மற்ற இவனோட கூட சக வேலையாட்களும் வந்து நிற்கிறாங்க. இவங்களை 2 பேரையும் பார்க்கும் பொழுது மதுபானத்தையும் திராட்சை ரசத்தையும் குடித்த மனுஷனுடைய முகத்தை பார்க்கிலும், நல்லா கவனிங்க, மதுபானங்களையும் திராட்சை ரசத்தையும் குடித்த மனுஷருடைய முகத்தை பார்க்கிலும் தானியேலுடைய முகம் களையுள்ளதாய் காணப்பட்டதாக. அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் என்ன கலராக இருக்கிறீங்களே இல்லையே எனக்கு தெரியாது, உண்மையிலே பரிசுத்தம்னு ஒன்று உங்களிடத்தில் இருந்துன்னா ஒரு பரலோக மேன்மை உன் முகத்தில் விழும். நீ எவ்வளவு கருப்பாக இருந்தாலும், எவ்வளவு அருவருப்பாக இருந்தாலும், நீ பரிசுத்தமாக இருந்தேன்னா தேவ பிரசன்னம் என்கிற கலை உன் முகத்தில் விழும். அந்த கலைக்கு முன்னால் எந்த உலக பிரகாரமான அழகுபடுத்தப்பட்ட முகங்களும் நிற்க முடியாது. மதுபானங்களை குடித்த முகங்கள் நிற்க முடியாது. இவர்களை விசாரிக்கிறவன் அவனை பார்த்துட்டு அசந்து போயிட்டான். என்னடா இது ஆச்சரியம், எந்த திராட்சை ரசமோ மதுபானமோ குடிக்காத இவன் முகம் இவ்வளவு கலை உள்ளதா இருக்கிறது, இவ்வளவு அழகுள்ளதா இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு கடைசி வரைக்கும் அந்த அரண்மனையிலே அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். நடந்தது என்ன தெரியுமா? அவனுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய முடிவு பண்ணிட்டார். இவனை நீ ராஜாவுக்கு கூஜா தூக்கிட்டு இருக்கக்கூடாது, இவனையே ஒரு ராஜாவாக நான் மாற்ற வேண்டும், இவனை ஒரு பெரிய அதிகாரியாக மாற்ற வேண்டும், அநேகரை விசாரிக்கிறவனாக இவனை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானம் எடுத்து இந்த பரிசுத்தத்தை பின்தொடர்ந்து ஒரு அற்புதம் நடந்தது. என்னன்னாச்சுன்னா, அந்த பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் ஆண்டவர் அவனை அதிகாரியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவனுடைய அற்புதத்தினுடைய பின்னணி என்ன தெரியுமா? அவனுடைய பரிசுத்தம். அவனுடைய அரண்மனையிலே வேலை செய்கிற எந்த மனுஷனிடத்திலும் காணப்படாத ஒரு பரிசுத்தம். ராஜாவின் மதுபானத்தை குடிக்கிறதுக்கு அவனுக்கு ராஜ கட்டளையே இருந்தது, ஆனாலும் அதை தனக்கு சாதகமாக்கி எடுத்துக்கொள்ளவில்லை. இன்னைக்கு சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் என்ன பண்ண முடியும், எங்கள் அதிகாரியே லஞ்சம் வாங்க சொல்கிறாரு, எனக்கு வேறு வழி இல்லை, நான் லஞ்சம் வாங்குகிறேன், நான் அப்படிப்பட்ட ஒரு சீட்டில் இருக்கிறேன். அன்னைக்கு தானியேல் அப்படித்தான் இருந்தான். தானியேல் அப்படி செய்யவில்லை. எந்த அதிகாரிகளும் அவனை கட்டுப்படுத்தாத அளவுக்கு ஆண்டவருக்கு முன்பாக உண்மை முத்தமாக இருந்தான். சிலர் சொல்லுவாங்க, நான் என்ன பண்ண முடியும், நான் மிலிட்ரியில் குளிரில் கிடக்கிறேன், எனக்கு அது குடிக்காமல் வேறு வழி இல்லை. ஒரு நாளும் அப்படி சாக்கு போக்கு சொல்லாதிருங்கள். ஒரு நாளும் சாக்கு போக்கு சொல்லி ஆண்டவர் தங்குகிற சரீரத்தை தீட்டுப்படுத்தாதிருங்கள். உங்களுடைய அற்புதத்தை இனி தள்ளி போடாதிருங்கள். உங்கள் அற்புதத்தை தள்ளி போடாதீங்க. இன்றைக்கி என்னென்ன பாவம் உங்களிடத்தில் இருக்கிறதோ, என்னென்ன அசுசி இருக்குதோ, நல்ல சீரியல் போதையில் இருக்கிறீங்களா? சிலர் சொல்லுவாங்க, என் புருஷன் எப்பவும் குடி போதையில் இருக்கிறான். இந்த சொல்கிற இந்த அம்மா சீரியல் போதையில் இருப்பாங்க.
அவருக்கு குடி போதை, இந்த அம்மாவுக்கு சீரியல் போதை. சீரியல் போதை என்ன தெரியுதா தெரியலையா? ஆமாம், நைட்டு இத்தனை மணி ஆயிடுச்சுன்னா எது நடக்குதோ இல்லையோ, புருஷனுக்கு சாப்பாடு வைக்கிறாங்களோ இல்லையோ, பிள்ளைக்கு பால் கொடுக்குறாங்களோ இல்லையோ, பிள்ளை கதறினாலும் சீரியலுக்கு முன்னால் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த டைம் ஆயிடுச்சுன்னா டிவி அவங்கள அப்படி இழுக்குது. அந்த சீரியல் போதை அவர்களை இழுக்கிறது. என் அன்பு சகோதரனை சகோதரியை அவர்களால் கண்ட்ரோல் பண்ணவோ கட்டுப்படுத்தவோ முடியவில்லை. கடந்த நாட்களில் ஒரு விபத்து ஒரு குடும்பத்தில் நடந்தது. அந்த விபத்தினுடைய பின்னணி என்னன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் சொல்லும் பொழுது என்னுடைய இருதயத்தில் மிகவும் வேதனைப்பட்டது. ஒரு புருஷனும் மனைவியும் வெளியே ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. திரும்பி வந்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய மனைவி புருஷன்கிட்ட சொல்கிறா, ஸ்பீடாக வண்டியை ஓட்டுங்க, டூ வீலரில் போகிறாங்க, ஸ்பீடாக ஓட்டுங்க. என்னன்னு கேட்டாச்சுன்னா, இந்த சீரியல் நேற்று இன்ன மாதிரி முடிஞ்சிச்சு, இன்றைக்கி என்ன தொடக்கன்றதை எனக்கு பார்க்கணும், சீரியஸாக போயிட்டுருக்கு சீரியல், அதனால் சீக்கிரமாக ஓட்டுங்கன்னு சொல்லி கடைசியாக ஒரு விபத்துக்குள்ளால் போய் நின்றுட்டு இருந்த லாரியில் கொண்டு போய் இவங்க 2 பேரும் சீரியஸாக ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டு குற்றுயிராக கிடந்ததை கண்டு அந்த பிள்ளைகள் அழுதுகிட்டு சொன்னாங்க, இந்த சீரியல் போதை. இந்த பிள்ளைகளை சந்திக்கிறதற்காக நான் ஆஸ்பத்திரிக்கு ஜெபிக்க போனேன். அப்போ தான் அந்த தகப்பனார் சொன்னார், என் மனைவியால் தான் இன்றைக்கி நாங்கள் சீரியஸாக இந்த ஐசியூ வார்டில் கிடக்கிறோம். உடம்பெல்லாம் அடி கட்டு போட்டு மூக்கில் முகத்தில் என்னெல்லாமோ அந்த பொருட்களை அவங்க மாட்டி வச்சுருக்காங்க டாக்டர்ஸ். ஐசியூவில் ஜெபிக்க போகும்போது சொன்னாங்க, இந்த விபத்துக்கும் இந்த விபரீதத்திற்கும் இந்த பணச்செலவுக்கும் வேறு யாரும் காரணம் இல்லை, நானும் என்னுடைய மனைவியும். இந்த சீரியல் மேலே இருந்த பயங்கர பைத்தியத்தினால நாங்கள் இவ்வளவு அதிகமாக வண்டி ஓட்ட சொன்னனால நானும் புத்தி இல்லாமல் ஓட்டி முன்னால் நின்றுட்டு இருந்த லாரியில் கவனம் இல்லாமல் கொண்டு விட்டு இன்றைக்கு மண்டை உடைந்த சரீரத்தின் உடம்பு எலும்புகள் எல்லாம் உடைஞ்சி, அதுவும் அந்த சகோதரிக்கு இடுப்பு எலும்பு உடைஞ்சி இடுப்பு கீழே செயல்பட முடியாமல் அந்த மகள் தவித்து கொண்டிருந்தாள். அவளை பார்க்கும் பொழுது என்னுடைய இருதயம் வேதனைப்பட்டது. இந்த பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு கதறி ஜெபித்து கொண்டு வந்தேன். என் அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த நாட்களுக்கு பிறகு எந்த ஒரு போதையும் உங்களை இழுக்கவே கூடாது. ஏசப்பாவுடைய அன்பு ஒன்றே உங்களை இழுக்கிறதா இருக்க வேண்டும். ஏசப்பாவுடைய பிரசன்னம் ஒன்றே உங்களை கவர்ந்து இழுக்கிறதா இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் அற்புதங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களே, ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய மனம் திரும்புதல் ரொம்ப அத்தியாவசியம். ஒரு முறை ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். விசுவாசத்தோடு தூக்கி கொண்டு வந்தார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது எதனால் இவனுக்கு இந்த திமிர்வாதம் வந்துச்சு அப்படின்றத ஆண்டவர் ஆவியிலே உணர்ந்தபடியினாலே வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 7வது வசனமும். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஏசப்பாவுடைய சமூகத்தில் அன்றைக்கு ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவனுக்கு என்ன பிரச்சனையினால் இந்த திமிர்வாதம் வந்தது? இவன் பாவத்தின் நிமித்தம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நிமிஷத்துல அவன் பரிசுத்தவானாய் மாறினான். அடுத்த செகண்ட்ல அவன் எழுந்து நடந்து போனான். தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு நடந்து போனானா. வரும்பொழுது படுக்கை அவனை சுமந்து கொண்டு வந்தது. திரும்பி போகும் பொழுது இவன் சுமந்து கொண்டு வந்த படுக்கையை இவன் சுமந்து கொண்டு போகத்தக்கதாக காரியம் மாறுதலா முடிஞ்சிச்சு. எப்போ தெரியுமா? பரிசுத்தம் பண்ணின பொழுது. இன்றைக்கு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாருக்கும் பொது பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் செய்த எல்லா அக்கிரமங்கள், துரோகங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு பாவத்தை மன்னிச்சிட்டார்னா அதை மறந்தே போவார். திருப்பி நீங்கள் குற்ற மனசாட்சியில் அதை நினச்சி 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 வேதனைப்படுறீங்கன்னா அது பிசாசு கொண்டு வருகிற தந்திரம். பிசாசுக்கு ஒரு நாளும் இடம் கொடாதிருங்கள். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் உங்களுக்கு பக்கத்தில் நெருங்கக்கூடாது. அவன் உங்களை பார்த்தாலே நடுங்கி கொண்டு ஓடக்கூடிய விதத்திலே ஒரு விசேஷித்த பரிசுத்தத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நீங்கள் போகும் பொழுது இந்த இடத்தில் இருந்த அற்புதங்களை வாங்கிட்டு போகிறீங்க. காரணம், உங்கள் பாவங்கள் உங்களுக்கு
மன்னிக்கப்பட்டது. இன்றைக்கு என்ன வியாதியோடு நீங்கள் இருந்தாலும் இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இப்பொழுது உங்கள் இருதயத்தில் உணர்ந்தீங்கன்னா, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த பொது பாவ மன்னிப்பிற்காக, தனிப்பட்ட பாவ மன்னிப்பிற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற அடுத்த நிமிஷத்தில் உடைய எல்லா வியாதிகள் மாறும். அல்லேலூயா. அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இன்றைக்கு எங்களை நாங்கள் பரிசுத்தம் பண்ணினா நாளைக்கு எங்களுக்கு அற்புதம் நடக்குன்னு சொன்னீங்களப்பா. எங்களுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்காததற்கு எங்கள் பாவங்களும் எங்களுடைய அக்கிரமங்களும் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே பிரிவினையாக இருந்துச்சுன்னா, ஒரு விஷயம் அவற்றை எல்லாவற்றையும் உம்முடைய பாதப்படியில் இறக்கி வைக்கிறோம். எங்கள் சிந்தனையினாலும் செயலினாலும் கடமை மீறுதலினாலும் நாங்கள் செய்த எல்லா குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் ஒரு விசை தயவு செய்து எங்களை மன்னியும். தெரியாமல் செய்த பாவங்களும் உண்டு, அறிந்தே செய்த பாவங்களும் உண்டு. எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு என் பிள்ளைகளை நீர் மன்னித்து, உம்முடைய இரத்தத்தினால என் பிள்ளைகளை இன்றைக்கு நீர் சுத்திகரித்து, உம்முடைய வேத வசனத்தினால என் பிள்ளைகளை சுத்திகரித்து, என் பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு அதன் நிமித்தம் என் பிள்ளைகளை சுத்திகரித்து, இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புத அடையாளங்களை இன்றைக்கே என் பிள்ளைகளுக்கு செய்வீராக. குடும்பத்தில் தடைப்பட்டிருக்கிற எல்லா நல்ல காரியங்கள் உடனடியாக நடக்கட்டும். இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா கோலியாத்துக்கள் அழிக்கப்படுவார்களாக. இவர்கள் முன்னேற்றத்திற்கு சவாலாய் நிற்கிற எல்லா யோர்தான்கள் பின்னிட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டானதற்காய் ஸ்தோத்திரம். பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை, சாப கட்டுகளிலிருந்து விடுதலை, எல்லா அசுத்த கட்டுகளிலிருந்து விடுதலை, பில்லிசூனிய கட்டுகளிலிருந்து விடுதலை, அசுத்த ஆவிகளின் கட்டுகளிலிருந்து விடுதலை என் பிள்ளைகளுக்கு உம்முடைய இரத்தத்தினாலே இன்றைக்கு கிடைப்பதாக. உம்முடைய இரத்தத்தினாலே என் பிள்ளைகளுக்கு பரிசுத்த விடுதலை இன்றைக்கு கிடைப்பதாக. ஜெபித்து ஜெபித்து வாழ்க்கையிலே முன்னேறட்டும். ஜெபித்து ஜெபித்து தடைகளை உடைக்கட்டும். ஜெபித்து ஜெபித்து என் பிள்ளைகள் சுகம் பெறுவார்களாக. என்னை ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும், வியாதிகள் மாறட்டும். தீர்க்காயுசோடு என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.